இன்னைக்கு எபிசோட்ல என்னாச்சுன்னா, ப்ரோமோ பார்த்ததுல இருந்தே ஆடியன்ஸ் எல்லாமே ஆர்னவ் எப்போ உள்ள வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் உள்ள வந்து பேசிட்டு இருந்தாரு. மெயினா எதனால வந்து எல்லாருமே வந்து கடுப்பாயிட்டாங்கன்னா, சத்யாவை பார்த்து இங்க ஒருத்தர் சட்டை போடாம சுத்திட்டு இருப்பானே அவன் எங்கன்னு கேட்பாரு. அப்புறம் வந்து இங்க ஒருத்தர் நோண்டிட்டும் தடவிட்டும் இருப்பானே அவன் எங்கன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை கேட்பாரு. எல்லாருமே கடுப்பாயிருவாங்க. என்ன நீ மரியாதையில அவன் பேசிட்டு இருக்கன்ற மாதிரி எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச 2 பிளேயர்னு சொல்லிட்டு முத்துவும் தீபக்கையும் சொல்லுவாரு. மெயினா ஆர்னவ் வந்து வச்சு செஞ்சது யாருன்னா அருணையும் விஷாலையும். விஷாலுக்கு வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வச்சிருப்பாரு. என்னன்னா, நீ எது பேசினாலும் என் முன்னால வந்து பேசுன்ற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தர்ஷிகாவும் அன்ஷிதா கதையும் வெளிப்பாரு. இது மாதிரி லவ்வா ஃப்ரெண்டா, லவ் பண்றியா இல்ல ஃப்ரெண்டா இருக்கியான்ற மாதிரி எல்லாம் கேட்பாரு. ஆர்னோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏதோ யூடியூப் கமெண்ட்ல வந்து பேசுற மாதிரி அவர் பாட்டு கண்ட மணிக்கு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு உள்ள வந்த எல்லாருமே விஷால தான் சொன்னாங்க. இந்த மாதிரி லவ் கண்டென்ட் வச்சு 2 பேரை வெளியே அமிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரெல்லாம் சொல்லிருப்பாங்கன்னா, சுனிதா, ரியா, சாச்சனா வந்த எல்லாருமே விஷால் கிட்ட இதை சொல்லிட்டாங்க. சாச்சனா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீ லவ்வர் பாய் மாதிரி இல்ல பிளே பாய் மாதிரி இருக்கன்ற மாதிரி சொல்லிருவாங்க. இந்த வாரத்தோட நடுவுல வர ஒரு எவிக்ஷன் இருக்கான், அது வந்து பிக் பாஸ் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சிவா வந்து உள்ள வருவாரு. அவர் வந்து நிறைய வந்து கார்டு மாதிரி எடுத்துட்டு வருவாரு. அதுல வந்து ஒரு லைன் மாதிரி எழுதி இருக்கும். விஷாலுக்கு லவ் கண்டென்ட்டை பத்தி எதிர்க்கும், அது தவிர வேற எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முத்துவை பார்த்து அறம்ன்றாரு, ஆனா அவரு வந்து அறத்தை ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி சொல்லுவாங்க. அருண் பேசுனா ஆடியன்ஸ்க்கும் எனர்ஜி போயிடும், கண்டஸ்டன்ஸ்க்கும் எனர்ஜி போயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா பார்த்து பண்றதுலாம் கியூட் தான், அது தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் எபிசோட் முடியும் போது பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் வந்து வெளியே நடந்ததை பத்தி யாரும் உள்ள பேசக்கூடாது, அப்படி யாராவது பேசுனீங்கன்னா டோரை திறந்துடுற வெளியே போயிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. நாளைக்கு என்னென்னலாம் நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம்.